என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024ஆம் ஆண்டு வரவிருக்கின்ற குரு பெயர்ச்சியில் ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குரு பயிற்சி 2024ஆம் ஆண்டு 1/5/2024ஆம் ஆண்டு குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு குழப்பமில்லாத குரு பயிற்சி. காரணம், எப்போவுமே 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம், இந்த ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு தேதி குரு பயிற்சிக்கு சொல்லுவாங்க. குழப்பம் இருக்கும், எப்போ குரு பயிற்சி உண்மையான பயிற்சின்னு தெரியாது. ஆனால் இந்த ஆண்டு 2 பஞ்சாங்கத்திலையும் குரு பகவான் ஒரே தேதியில் தான் பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு போட்டிருக்கு. இதுவே குழப்பமில்லாத குரு பயிற்சி. குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியின் பேர், அதனால தான் அவர் முழு சுபராக வச்சுருக்காங்க. அந்த பாக்கியாதிபதி காலபுருஷன் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, தனஸ்தானத்துக்கு வர்றாரு. அது மிகப்பெரிய ஒரு பயிற்சி. நல்ல இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றம் பொதுவாகவே இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. அது நல்ல ஒரு பயிற்சி, குழப்பமில்லாத பயிற்சி. அதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஓராண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்தார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். 12 குரு இருக்கும் காலம் நல்ல காலம் இல்லை. 12ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது நிறைய வீண் விரயம், நஷ்டங்கள், அலைச்சல், நிம்மதி குறைவு, இதெல்லாம் குரு உங்களுக்கு கடந்த ஓராண்டு கொடுத்துருப்பாரு. இந்த ஆண்டு குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு, அதாவது 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வராரு, அதாவது ரிஷபத்திற்கே குரு வர்றாரு. அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஜென்ம குரு அப்படின்னு பேர். ஜென்ம குரு அப்படின்னாலும் அதுவும் நல்ல பயிற்சி கிடையாது. ராசியில் குரு வரும்போதும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜென்ம குரு ராமர் வனவாசம் போன கதை அப்படிம்பாங்க. இது பழமொழி. ஜோதிடத்தில் நிறைய பழமொழிகள் உண்டு. அதாவது ஒருவர் பிறந்த ராசி மேலே குரு வரும்போது அதுவும் நல்ல பயிற்சி இல்லை. வீண் அலைச்சல், வீண் பழி, நிறைய மன நிம்மதி குறைவு. சந்திரன் மேலே குரு போகிறார். சந்திரன் மனோகாரகன், புத்திகாரகன். அது மேலே குரு போகும்போது அப்போ சில குழப்பங்கள், சில நிம்மதி குறைவை குரு ஏற்படுத்துவார். இது ராசியில் குரு போகும் காலம். அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட ஓரளவுக்கு நன்மைகளையும் குரு கொடுக்கக்கூடிய காலம்தான், மறுக்க முடியாது. ஏன்னா அவர் பார்வைக்கு பலம் இருக்குது. அவர் பார்க்குற இடம் ரொம்ப புனிதமான இடங்கள் உங்களை பார்க்குறாரு. ரிஷபராசிக்கு 5, 7, 9 பார்த்துடுறாரு. அவர் வந்த இடம் ஜென்மமாக இருந்தாலும் பார்க்குற இடம் 5, 7, 9. அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ குரு பார்வைக்கு தான் எப்பவும் பலம், தான் நின்ற வீட்டை விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம். அப்போ உங்களுக்கு பார்வை ராசிக்கு 5ஆம் இடம் குரு பார்க்குறாரு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது புத்திரஸ்தானம், பூர்வ ஜென்ம பலம், பூர்வீக சொத்துகள், முன்னோர்கள் ஆசீர்வாதம், நல்ல சந்ததிகள், இது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாருன்னா அந்த பார்வைக்கு நல்ல பலம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு நன்மைகள், முன்னேற்றங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். சிலருக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம், பூர்வ ஜென்ம சாபங்கள், தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம், உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய காலம். ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் வழியில் நிறைய சந்தோஷங்கள், நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம். குழந்தைகளுக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய காலம். படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலமாக குரு உங்கள் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது சுப காரியங்களை நடத்தி வைக்கும். அப்போ குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அடுத்து 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், மனைவி ஸ்தானம். அது கூட்டு தொழில் செய்யக்கூடிய 7ஆம் இடம், கூட்டு தொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம். அதாவது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், உங்கள் நண்பர்கள், கூட்டாளிகளை சொல்லக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த குரு பார்வை மனைவிக்கு சில சந்தோஷம், வெற்றிகளை கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிற நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே சுபகாரியங்கள், மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தை பலப்படுத்தும். கடந்த காலத்தில் குடும்பத்தில் சில கசப்புகள், மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து குடும்பம் சந்தோஷமாகக்கூடிய காலமாக இருக்கும். மனைவி வழியில் சந்தோஷம், நிம்மதி, மனைவி வழியில் சில வரவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிற நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக நல்ல நன்மைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும்.
கடந்த காலத்தில் இந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் உண்டான வெற்றிகள், நண்பருடன் ஒரு சில சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் 7வது பார்வை என்பது ஒரு நல்ல பார்வை தான். அதுவும் நல்ல உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். 7ஆம் இடம் பலமாகுது குரு பார்க்கறதுனால. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னா அது 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடம் வந்து எப்போவுமே ஒரு சுபத்தன்மை நிறைந்த இடம். 9ல் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து சுபமாயிருங்க. அது பாவ கிரகமாக இருந்தால் கூட சுபத்தன்மை அடைஞ்சிடும். அப்படி 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடம் அந்த பாக்கியத்தை பூரா உங்களுக்கு குரு இப்போ கொடுப்பார். என்னதான் அலைச்சல் வீண் பழி இருந்தாலும் நல்ல பாக்கியம் அடையக்கூடிய காலம். 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம். அப்போ பிதிர் வழியில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல நன்மைகள்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். தகப்பன் ஒரு சிலருக்கு தகப்பனுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்பா இருக்கிறவங்களுக்கு தகப்பனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதிரி குரு பயிற்சியானது ஒரு குழந்தைகள் ஜாதகத்தில் இப்போ வந்து ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அது வந்து பெற்றோருக்கு அந்த தகப்பனுக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் 9ல் குரு பார்க்கறதுனால. ஸோ 9ஆம் இடம் வந்து ஆன்மீக பயணம், அதேமாதிரி கோயில் திருப்பணிகள், தெய்வ காரியங்கள் இதெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ அதில் சில சங்கடங்கள் கெட்ட பேர்கள் வரும். ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி பொது பணிகளில் ஈடுபடுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. ஸோ அந்த பலன்கள் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும். உங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ செய்யக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல தீர்த்த யாத்திரைகள் போடக்கூடிய காலம், பூர்வ புண்ணிய பலத்தை கூட்டக்கூடிய காலம், அதே மாதிரி தெய்வ வழிபாடுகளே நிறைய செய்யக்கூடிய காலம். 9 குரு பார்த்தாலே தேவாலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. ஸோ இது மாதிரி யாத்திரைகள் நல்லா போயிட்டு வரலாம். வெற்றிகள் நிறைய கிடைக்கும். தெய்வ சங்கல்பம் கிடைக்கும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுக்கு பலமாக இருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பலம் தான். நிச்சயமாக அது ஒரு பலம் தான். அதில் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சாரம் என்பது கிரக பயிற்சியில் என்பது பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல தசாபதியில் இருக்கும்போது அந்த பலனை அனுபவிக்க விடுது. இல்லாட்டி என்னதான் எனக்கு குரு பயிற்சி வந்துச்சு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஒன்றுமே நடக்கலைங்கிறாங்க. காரணம் என்னென்னா பிறந்த காலத்தில் ஒரு லக்ன பாவிகளுடைய திசைகள் நடக்கும்போது அதை தாண்டி பெருசாக நன்மைகள் ஒன்றும் அடைஞ்சிட முடியாது. திசைநாதனை மீறி ஒன்றும் நடக்காதுன்னே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிறந்த கால ஜாதகத்தில் நல்ல தசாபதியில் இருந்தால் இந்த பலன்கள் பெருசாக உங்களை பாதிக்காது. இன்னும் சில நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி பிறந்த காலத்தில் உங்கள் லக்ன சுபர்களுடைய திசை இல்லை, பாவிகளுடைய திசை இருக்குன்னா அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகள் எடுத்து நல்ல ஒரு ஜாதகத்தை பலப்படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த பயிற்சிகள் பெரிய பாதிப்பு இல்லாமல் கடந்து போகும். இந்த ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி ஆண்டாக அமைய நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.